அட்வான்ஸ் வந்து இப்போ நாங்கள் இப்போ இது வந்து ரெண்டு கடை, இது ஒரு கடை அது ஒரு கடை. இப்போ ரெண்டு கடைக்கு ஒரு கடைக்கு வந்து 23,000 வீட்டு பத்திரம் வீட்டு பத்திரத்தை அடை வச்சுதான் பார்த்தாங்க. கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த பொருளை ஜாமீன் போட்டு காசு போட்டு வாங்கி வச்சிருக்கோம். எதுவுமே விற்காது. சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா சம்பளம் தரணும். அது போக சரக்கு வாங்கி நாங்களும் இங்கே குவாலிட்டியாவே விற்கிறோம். ரோட்டு கடை கேட்டு கடைன்னு எதுவுமே பார்க்காது. நாங்களும் எல்லாம் நல்ல பொருள் தான். நீ பேரம் பேசாம வாங்கினா நாங்களும் அது மாதிரி நாங்களும் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி பேரம் பேசாம வாங்குங்க. அண்ணே நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் எந்த ஊர்னு சொல்லிருங்க. நாங்க மதுரை அலங்காநல்லூர். நீங்க? நான் தேனி மாவட்டம். நான் அலங்காநல்லூர் தான். சரி ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாமே வந்து மதுரைக்குள்ள தான் இருப்பீங்க, அது போக கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த கடை வந்து உங்களோடதா? ஆமா. இப்போ இந்த கடையில வந்துட்டு நிறைய பேர் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, நம்ம கடையை வந்து ஒரு நாளைக்கு போடுறோம்னா அதுக்கான எவ்வளவு செலவு வருது, எவ்வளவு நஷ்டம் வருது, ஆரம்பிக்க எவ்வளவு வருது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க வந்து சொல்லுங்க சரியா? இந்த கடையை ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க எவ்வளவு வந்துச்சு? அட்வான்ஸ் வந்து இப்போ நாங்கள் இப்போ இது வந்து ரெண்டு கடை, இது ஒரு கடை அது ஒரு கடை. இப்போ ரெண்டு கடைக்கு ஒரு கடைக்கு வந்து 23,000 ரூபா. 10 நாளைக்கு வாடகை, 10 நாளைக்கு மொத்தம் சேர்த்து 23,000 ரூபா. இப்போ நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 8 நாள் ஆகுது. 8 நாளில் இது வரைக்கும் வியாபாரம் ஓடுனதே கிடையாது. இப்போ பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் நிற்கணும், சும்மா தான் நிற்கணும். ஓடுனாலும் எங்களுக்கு இது நாட்டு கடை போடுவாங்க, பக்கத்தில் போடுவாங்க. அவங்கெல்லாம் இப்போ நாங்கள் 150 ரூபா சொல்கிறோம்னா அவங்க 100 ரூபான்னு திருப்பி போயிடுவாங்க. அவங்க கடைக்கு தான் ஆளு போக எங்கள் கடைக்கு வர மாட்டாங்க. இந்த பார்க்குறீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இப்படிதான் இருக்கணும். இப்போ ஒரு எல்லாமே வந்துச்சு, ஆட்டோ தனி வந்துச்சுன்னா நாங்கள் இப்படிதான் ஒரு அன்றாடி காட்சி மாதிரி தான் இருக்கணும். சரியா? இப்படிதான் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த பொருளை ஜாமீன் போட்டு காசு போட்டு வாங்கி வச்சிருக்கோம். எதுவுமே விற்காது. நாங்களும் கஷ்டப்பட்டு எங்க வியாபாரம் ஒன்றா தானே இருக்கேன். அடுத்த கடைக்காரங்க எங்களுக்கு காசு வருது, எனக்கு கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு ஏமாத்திடுவாங்க. இப்போ நாங்களே அவங்களும் எல்லா பேரும் ஒன்றா பேசுவோம், நாங்களும் பேசுவோம். ஆனால் அவங்க அதை சரிப்பட்டு வர மாட்டாங்க. நாங்கள் காசு கொடுக்கோம், நாங்கள் விற்கிறோம், நீங்கள் கொடுத்தா நீங்கள் வித்துட்டுங்க அப்படின்றாங்க. வண்டி வாடகை, அங்கேருந்து வர டீசல் செலவு, 10 பேர் வரோம்னா 10 பேர் சாப்பாடு அதெல்லாம் இருக்குல்ல. நாங்களும் அதையும் பார்க்கணும்ல. அதை அவங்க பார்க்கணும். சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா சம்பளம் தரணும். அது போக சரக்கு வாங்கி கொடுத்து சரக்கு கேட்டுருவாங்க. சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு நாங்கள் போட்டுறணும். 500 ரூபாய்க்கு எல்லாமே கணேஷ் போல போகிறாங்க, சீட்டு கேட்பாங்க. எல்லாமே நம்ம தான் பொறுப்பு ஏற்றுக்கிறோம். எல்லாமே நம்ம பொறுப்பு தான். நம்ம நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த குறை இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதுல வாங்குறாங்கல்ல, இப்போ எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், நீங்க 100 ரூபா சொல்லுவீங்க, 50 ரூபா கொடுப்பா அப்படின்றீங்க. 120 ரூபா சொல்லுவோம், 100 ரூபாயும் கொடுப்பாங்க. கட்டலாட்டையும் கொடுத்து ஆகணும். எங்களுக்கு லாபம் இருக்கும். அதுக்கு மேல அதிகமா வச்சுக்க மாட்டோம். 10 ரூபா 20 ரூபா தான் எங்க லாபம். அதிகமா வச்சுக்கிறது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அந்த பழக்கம் வச்சிருந்தா நாங்க இன்னமும் 300 ரூபா 400 ரூபான்னு கூட சொல்லுங்க தோணும், மனசார தோணும். அவங்க இஷ்டம், நாங்களும் கஷ்டப்படுறோம். நாங்களும் அதை மனசாச்சு, எங்களுக்கு மனசாச்சு இருக்கு. எங்களை குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கு. நாங்களும் அந்த அனுப்பிச்சு தரோம். நம்ம வீட்டுல ஒரு பொம்பளைல அடுத்த கடைக்கு போய் எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நாங்களும் சொல்லுவோம். உங்க முன்னாடியே சொல்றேன், நம்ம பிள்ளை எவ்வளவு பிள்ளை, சின்ன பிள்ளை இருக்கு, அங்க இருக்கு, வருதுயா போகுதுயா, நீங்க என்ன சொன்னீங்க, வாங்க நான் எடுக்கணும் அப்படின்னு. நாங்க என்ன சொன்னோம், சின்ன பிள்ளைலாம் இருக்க வேணாம், ஒரு மழை தண்ணியே வந்தாலுமோ நம்ம தான் பாத்துக்கிறோம். நம்மளுமே நம்ம சின்ன பிள்ளைலாம் வீட்டு அளவுக்குலாம் கூப்பிட்டு வரோம். அதை நம்ம ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அவங்க இதுலயும் பாத்துக்கிறோம், எல்லாத்தையும் வச்சுக்கிறோம், அனுசரிச்சுதான் போனோம். கடைக்குள்ள பூரா தண்ணி வந்துருச்சு, எந்த கடையுமே ஓடல, பூராமே சும்மாதான் போனோம். நஷ்டம் தான். போன வருஷம் சும்மாதான் போனோம், பூராமே எல்லாமே நனைஞ்சு போயிருச்சு. எந்ததுமே காசு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அன்றாடு சம்பள காசு 10 பேர் இருக்கணும். அன்றாடு வியாபாரம் ஓடுதோ ஓடலையோ, நீ முதல்ல எடுக்கலையோ அவனுக்கு சம்பளம் கொடுத்தே ஆகணும். நம்ம கன்ஃபார்ம் சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், சரக்கு கொடுக்கணும், சொல்லிதான் கூப்பிட்டு வருவோம் எல்லாத்தையுமே. அப்படி இருந்தாதான் எல்லா ஊருக்கு வருவாங்க. ஒரு ஊர்ல கை கொடுக்கும், ஒரு ஊர்ல கவுத்து விடும். அதை பத்தி மெதுவாக கூடாது. நம்ம பொழப்பு இதான் ஆகி போச்சு. இந்த பொழப்பு இதே பொழப்பு எங்களுக்கு. 6 மாசத்துல 4 மாசம் வீட்டுல இருப்பாங்க, 4 மாசம் இப்படி ஒரு ஊரா திரிவோம். இதுதான் எங்களோட வேலையே. மிச்ச நேரம் சும்மாதான் இருக்கணும் ஊர்ல. சரி, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்கல்ல, சோ வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க, ஏதாச்சும்? நாங்களும் இங்க குவாலிட்டியாவே விற்கிறோம். ரோட்டு கடை கேட்டு கடைன்னு எதுவுமே பார்க்காதே. நாங்களும் எல்லாம் நல்ல பொருள் தான். நீ பேரம் பேசாம வாங்கினா நாங்களும் அது மாதிரி நாங்களும் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி பேரம் பேசாம வாங்குங்க. அடுத்த கடையில கம்மியா தராங்கன்னா குவாலிட்டியை பாருங்க. நாங்களும் குவாலிட்டி தான் விற்கிறோம். அந்த குவாலிட்டியும் பாருங்க, எங்கிட்ட வாங்கி பாருங்க, ரெண்டு செக் பண்ணி. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அவங்க நம்ம விற்கிற பொருள் அவங்களும் விற்கிறாங்க. அவங்க என்ன பில்டிங் கட்டி விற்கிறாங்க, நம்ம வந்து அன்றாட கூலி வேலை மணிக்கு வீடு ஊரா போய் இது போடுறோம். அவ்வளவு வித்தியாசம். 2 பேரும் ஒரே குவாலிட்டி தான், அவ்வளவு வித்தியாசம். ஒரு சிட்டிக்குள்ள போனாலுமே ஒரு கடை வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட கிழங்க 100 ரூபாய் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அன்றாட அதே இடத்துல இருக்கிறவங்க, ரெகுலரா பாக்குறவங்க. நம்ம இங்க ஒரு 4 நாள் போட்டிருப்போம், அடுத்த ஊர்ல ஒரு 4 நாள் போட்டிருப்போம். இதான் வித்தியாசமே. நம்ம அந்த பல்பு காசு, இடத்து வாடகை, வண்டி வாடகை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கணக்கு தான் வரும். எல்லாமே அன்றாட ஒரு நாளைக்கு இல்ல கரண்ட் பில் மட்டுமே ஒரு நாளைக்கு 550 ரூபா கையில கொடுத்துறோம்.
இப்ப நாங்க 10 நாள் போறோம்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா 6000 ரூபா கொடுக்கணும். பல்புக்கு 100 ரூபா 150 ரூபா கொடுக்கணும் ப்ரோ. இந்த வேற சுத்தி பாருங்க எத்தனை பல்ப் இருக்கு தொங்குது லைன்ல. ஒரு நெட்டுக்கு 5 பல்பு கிட்டத்தட்ட 15 பல்பு. ஒரு பல்புக்கு 100 ரூபா மணிக்கு 1500 100 நாங்க கொடுக்கணும். எவரை ஓடுதோ ஓடுது நீ 1500 பணத்தை கொடுக்கணும். ஆனா 12 மணிக்கு அமைச்சிருவாங்க. 5 மணிக்கு கரண்ட் போடுவாங்க, 12 மணிக்கு அமைச்சிருவாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ தகர மேல போடுவாங்க, நம்ம வேணாண்டுவோம். தகரத்துக்கு 6 போலீஸ்காரங்க வந்துருவாங்க. ஆமா வந்துருவாங்க. 12 மணிக்கு மேல போட போலீஸ்காரங்க வந்து அடிச்சு விரட்டிடுவாங்க. கரண்ட் போடக்கூடாது, வைக்க கூடாது. தூங்குறதே வெளியே வெளியதான் இப்ப படுப்போம். நாங்க கடைக்காரங்க 4 பேரே வெளியே இருந்தா எங்களவே அடிப்பாங்க போலீஸ்காரங்க. ஆமா, நாங்க நிக்க கூடாது வெளியில. பர்மிஷன் கேட்டு தான் எல்லாமே பண்றீங்க. ஆமா, பெர்மிஷன் கேட்டுதான் பண்றோம். ஆனா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் காண்டி இப்படிதான் பண்றாங்க. யாரும் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பர்மிஷன் கொடுத்தாலுமே அவங்க ஒரு பர்மிஷன்ல இருப்பாங்க. இப்ப 2 மணினா அலோடு வந்து 11 மணி தான் அலோடு. அவங்கள ஆட்டோமேட்டிக்கா வந்து கடைக்காரங்க நம்ம கடையை அடைச்சிட்டு கஸ்டமர் போனாலுமே நம்ம வெளியில நிப்போம். 4 பேர் 5 பேர் நிப்போம். எதுக்குப்பா நிக்கிற சார்? கடைக்காரங்க சார் அடைக்க போறோம் சார். டக்குன்னு அடை படு, சாப்பிட்டு படு, உனக்கு என்ன வேலை? இதுதான் கேட்பாங்க. நம்ம வந்து நம்ம எதுவும் பேச முடியாது. இதுல வந்து எதுவும் பேச முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கை. ஏன்னா வாழ்ந்தாச்சு, இதுல இருந்து வாழ்ந்து வந்தாச்சு பிறவில இருந்து. அப்புறம் நம்ம அப்படித்தானே இருப்போம். அதான் விஷயமே. இன்னைக்கே நான் மதுரைக்கே போனாலுமே என் வாழ்க்கை தனி. இப்பயுமே பயில கூப்பிடுறேன் சித்திரத்துல அங்க பாப்பா பண்றாங்க. ஆனா நம்ம இருந்தா என்ன தொழிலுக்கு வந்துட்டோம், அம்மா அப்பாவோட இருக்கோம். நம்ம குடும்ப கஷ்டம், நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம். அவ்வளவுதான். நம்ம பழைய மாதிரி இருந்தோம்னா எல்லா பேரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வர்றோம். இல்லைன்னு சொல்லல, எல்லா பேரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வண்டி வாடகை எல்லா செலவுமே இருக்கு. எல்லாம் போக டிரைவருக்கு வாடகை கொடுக்கணும், அவருக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும். அவர் கோயில போறாரு இருப்பாங்க. இப்ப 6 நாள் திருவிழா இருக்கான், டிரைவர் வண்டி நம்ம கூடயே தான் இருக்கும். ரோட்ல நிக்கும், நம்ம கூட தான் இருப்பாங்க, போக மாட்டாங்க வீட்டுக்கு. வெளியே படுத்துருந்தோம்னா செல்ல அடிச்சுட்டு போயிருவாங்க. போன வருஷம் செல்ல அடிச்சுட்டு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. நம்ம சுதாரிப்புலதான் இருக்கணும். காசே இருந்தாலும் பயத்துலதான் வாழ்க்கை. ஆமா, இதுதான் டைம் வாழ்க்கை. யார் நம்ம கூட 10 பேருக்கு யாராவது ஒரு ஆள் முழிச்சிருந்தாதான் நம்ம பொருள் ஃபுல்லா சேஃப்டி. இல்லையா அசந்து 10 இருந்தவங்கனாலும் செல்லு ஃபுல்லா காணும் தான், காசு ஃபுல்லா காணும் தான். அசந்த வேப்பில அடிக்கிறது தான் வேலையே. இதுல என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ திங்ஸ் வாங்கி போட்டுருக்கீங்க, கண்டிப்பா காசு நிறைய இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் அப்படி எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேர் வந்து நம்ம பாக்குறது ஒண்ணுதான் இவ்வளவு இருக்கு அப்படின்னு. பட் பின்னாடி வந்து எவ்வளவு கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியாது. சரி ப்ரோ, இது வந்து இப்ப வந்து இந்த பொருள் மதிப்பு குத்து மதிப்பு அச்சம்னா ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள். சரக்கு மட்டும் ஒரு 5 லட்ச ரூபா ப்ரோ. இது ஆங்கிலம் வச்சோம்னா ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு குறையிலாம இருக்கும் ப்ரோ. வீட்டு பத்திரத்தை அடை வச்சுதான் சம்பாதிக்கிறேன். என் திறமை அம்மா நகை எல்லாத்தையும் அடை வச்சுதான் நாங்க ஜாமீன் வாங்கி திறமையில இருக்கு சம்பாதிக்கிறது எல்லாமே ப்ரோ. வந்துச்சா அப்ப ஒரு மழை வந்துச்சுன்னா வியாபாரம் ஓடாது. அப்படிதான் இருக்கணும். நம்ம சும்மா தான் நிக்கணும். இதே மாதிரி தான் நிக்கணும். கடையை அடைச்சிடணும். போன வருஷம் இது வரைக்கும் தண்ணி இருக்கு. அதுதான் வியாபாரம். தண்ணி போச்சு, இங்க வரைக்கும் போச்சு, இதுல எல்லாம் போச்சு தண்ணி. போன வருஷம்லாம் ஃபுல்லாவே உங்களுக்கு வியாபாரமே இல்ல. லாஸ் தான். அம்மா போன வருஷம் ஃபுல்லாமே லாஸ் தான். 10,000 வாடகை மட்டும் கொடுத்துட்டு வயலுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு அனுப்பி விட்டாச்சு போன வருஷம். வயலும் உள்ளூர்ல கிடைக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம இந்த பழக்க இந்த மாதிரி கூட்டிட்டு வருவோம், அந்த மாதிரி கூட்டிட்டு வருவோம். இதான் வேலையே என்ன ப்ரோ. இதுல ஒண்ணுமே இல்ல விஷயமே. இப்ப நம்ம சம்பளத்துக்கு சொந்த பயில இருந்தா வாங்கடா கம்மியா அவங்க கூட பேசலாம். இது வந்து அசல் ஒரு பயிலன்ற அவசியம் அவன் கொடுத்த ரேட்டுக்கு தான் நம்ம வருவாங்க. அவங்க சொல்லிதான் கூப்பிட்டு வருவோம், வாங்கிக்க இந்த ரேட்டு தான். அவன்கிட்ட வந்து பேச முடியாது. அவனுக்கு ஏவாரம் நமக்கு ஒரு காசு கட்டி தான் ஆகணும் நமக்கு. அதான் விஷயமே. இப்போ ஒரு மழை காலமோ ஏதோ இருந்தோச்சுன்னா நம்ம தான் கஞ்சப்பாட்டில் இருந்து நம்ம போனோம். என்ன சாப்பாடு என்ன இருக்கோ வீட்டுல இருக்க சுவையோட இங்க கிடைக்காது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்படும். தண்ணி கஞ்சினா காலைல தண்ணி கஞ்சி தான். காலையில தூங்குற கடை இருக்காது, வேறு தொழிக்கிட்டே பிறந்த குழந்தையாவே ஏசியில படுக்க போடுவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய அந்த ரோட்ல தான் படுக்கணும், குசிகள்ல தான் படுக்கணும். அப்படிதான் வாழ்க்கை. மாடு வரும், மாடு பாத்ரூம் போயிருக்கு. அந்த சாக்கடை பாலத்தைக்கிற சாக்கடை படுத்துருக்கோம். நம்ம பிள்ளைய அதே நம்ம படுக்கிற இடம். ஸோ நான் என்ன ஒன்னே வந்து தான் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய மால்லாம் போய் வாங்குவோம். அங்கே வந்து 200 ரூபா 300 ரூபாலாம் இதே பொருள் அங்கே போய் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, 20 ரூபா கம்மி பண்ணுங்க. ஸோ அப்போ வாங்குறவங்க கிட்ட நீங்க வந்துட்டு உங்களோட கஷ்டத்தை சொல்லி என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்துக்கும் அப்படியே சொல்ல மாட்டோம். நாங்கள் இப்போ 150 ரூபா சொல்றோம்டா, அவங்க கேட்பாங்க எங்களால் 120 ரூபாயும் கொடுக்க முடியும். சரி, அவங்க கஷ்டப்படுறோம், நாங்கள் கொடுத்துருவோம். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, பேச மாட்டேன், பேரமெல்லாம் பேச மாட்டேன். சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சூப்பரா ஒண்ணு சொன்னேன் ப்ரோ. நானு ரிச்சான இடத்துல வாங்குறது ஒண்ணுதான், இந்த ஏழையில வாங்குற ஒண்ணுதான், பணக்கார வீட்டுல வாங்குற ஒண்ணுதான், இதுல ஏழையில வாங்குற ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே ரேட் தான். என்ன விஷயம், அது பெரிய ஏசியில போட்ட மணிக்கு வாங்குவாங்க ப்ரோ. நாங்க வந்து குடிசையில வாழ்றவங்க.
நாங்க அப்படிதான் கொடுப்போம். நாங்க 10-20 குறைச்சு கேட்டாலும் கொடுப்போம் தாராளமா. அவங்க வந்து ஒரே ரேட்டா போடுவாங்க. 100, 200, 300 பேரை பேச முடியாது உள்ள போயிட்டு. ஒரு உதாரணம் சொன்னா குறைச்சு கொடுப்போம். தண்ணி கஞ்சி இல்லாட்டினா கூட ஒரு வழியில் 50 ரூபா, நம்ம மணிக்கு பெத்த அம்மா மணிக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு 50 ரூபா குறைச்சு கேட்டா கூட எடுத்துட்டு போமா அப்படின்ட்டுருவோம். இதுதான் நாங்க தமிழ்நாட்டிலே அதே பாக்குறீங்களா, நீங்களே பாக்குறீங்களா, சாப்பிடுற பொருள் பூரா ரோட்ல இருக்கும், காலைல போற செருப்பு ஏசி ரூம்ல இருக்கும், பாத்துருக்கீங்களா? அதே உதாரணம் அதுக்கு. வேற எதுவுமே இல்ல, இதுல ஒண்ணுமே இல்ல. இதான் எங்க உண்மை அதுதானே. சாப்பிடுற பொருள் பூரா வெளியில ரோட்டை வச்சுக்கிறாங்க, அடுத்து வாங்கி போய் சாப்பிடுறீங்க. காலைல வர செருப்பு மட்டும் ஏசில போய் வாங்கணும்டா. என்ன அது காரணம்? இது என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க. சூப்பரா ஒண்ணு உதாரணம் நீங்களே சொல்லுங்க. நாங்க சொன்னதுக்கு அடுத்து சூப்பரா சொல்லிருங்க ஒண்ணு. இப்ப நேரம் எங்களை கேட்டீங்க, நான் தரமா ஒண்ணு கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. சிரிக்காம சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, இது வந்து 10 ரூபா காய்கறி, செருப்பு 150 ரூபா, அது ஏசில இருக்கு. இருக்காதா? நான் 100 ரூபாய்க்கு வாங்கி தரேன், ஏன் கூட வாங்க 80 ரூபாய்க்கு கூட வாங்கி தரேன் ப்ரோ. எங்கன்னா நான் வாங்கி தரேன். அதான் விளக்கு வித்தியாசமே. காசு ரொம்ப ஆடம்பரம் பார்க்க கூடாது, இருக்கிற வாழ்க்கைய ஓட்டி அடைக்கணும், அதுதான் வாழ்க்கை. நமக்கு தேவையான பொருள் நமக்கு தேவையான பொருள் ரோட்ல இருக்கு, நமக்கு தேவையில்லாத அத்தியாவசிய பொருள் ஏசில இருக்கு. அதுதான் ப்ரோ ஒரு விஷயமே. அதே மாதிரிதான் மால்லையும் இப்ப அவங்க அதிகமா சம்பாதிக்கிறோம்னா அவங்க ஏசில வைக்கிறாங்க. நாங்க காய்கறி மாதிரிதான் அன்றாட காட்சி, அன்றாட எடுத்துட்டு போறியா ரோட்டு கடை, இந்த மாதிரிதான் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கிறது. ரோட்டுகள்ல இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. அது ஒண்ணு ஓப்பன் ஆகி சொல்றேன், ரோட்டுகள்ல நாங்க இருந்தாலும் மிக சிறப்பா இருக்கும். யார்கிட்டயும் 1 ரூபா கூட காசு வாங்கினா கிடையாது. ஒரு கடைக்கு ஒரு கடைக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டோம், ஒன்னா இருக்கும். அது உண்மை. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு அவங்க வருவாங்க, நாங்க ஒரு பிரச்சனை போயிடுவோம். இதே ஏசி கடைக்காரங்க பாத்திருக்கீங்களா, நீ வேற செருப்பு இறக்குற, நான் வேற செருப்பு உன்னோட வேற செருப்பு இறக்குறா அப்படின்வாங்க. பண்ணோட நல்ல பிராண்ட். அப்படியே இதுல பிராண்டுக்கு மாத்திரமே கிடையாது, எல்லாம் ஒரே பிராண்டு தான். சைனானா சைனா தான், இதுதான் விஷயமே. இதுதான் ஒற்றுமை. அதுல வர மாட்டாங்க. இதுல வந்து மத்த கடைக்காரங்க மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒன்னா உயிரை கொடுக்குற பக்கத்து கடைக்காரங்க இருக்காங்க. அதே ஏசிகள்ல கேளுங்க, சண்டோட்டை அவன் சண்டை விடுறானா, ஐயோ போக கூடாது, நம்ம கல்ல வேலையை பாடுறா, இங்க பாடுறா, இதையும் சொல்லுவாங்க எடுத்த உடனே. இதான் விஷயமே. இதுமா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. எங்கேயுமே வாழ்க்கைனால இதான், வேற எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. வெளியே